ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதன்கிழமை சமையல் வந்து ரசம், பாவக்காய் குழம்பு, கோவக்காய் பொரியல், சாப்பாடு. இதான் நான் பிளான் பண்ணது. காலையிலத்துக்கு ஆஃபீஸுக்கு கொண்டு போக பாவக்காய் குழம்புக்கு இட்லி ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சாச்சு. பாவக்காய் பொரியல் ரெடி, சாப்பாடு ரெடி. குழம்புக்கெல்லாம் வணக்கியும் வச்சாச்சு. அரைக்கலான்ட்டு போட்டுறேன், கரண்ட் இல்லை. சரி யூபிஎஸ்லேயாவது அரைக்கலான்ட்டு இங்கே ரூம்குள்ளே இட்டு வந்தால் அதுவும் பிடுங்கிருச்சு. நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லையா, யூபிஎஸ்சில் தான் ஃபேன் எல்லாம் ஓடுனாட்டி அதுவும் பிடுங்கிருச்சு. ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு, என்னடா பண்ணுறேன்ட்டு அப்புறம் கோவக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன்னா சரி காலையிலத்துக்கு வந்து கோவக்காய் ஃப்ரைட் ரைஸும், மதியானத்துக்கு தக்காளி சாப்பாடு செஞ்சிடலான்ட்டு அவசரமாக தக்காளி அரைஞ்சி வணக்கி செஞ்சாச்சு. ஹஸ்பண்டும் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாரு. இந்த வாசலில் தண்ணி நினைச்சில, அதில் பக்கத்து இடத்துல இருந்த தென்னை மரமெல்லாம் தெரியுது, அழகாக இருந்துச்சு அந்த தண்ணியில் பார்க்குறக்கு. நைட்டு மழை பெஞ்சதில் பக்கத்து வீட்டுக்காரங்க செருப்பெல்லாம் வெளியே விட்டுருந்தாங்களா, அதெல்லாம் மழை தண்ணியில் அடிச்சு விட்டு போயிடுச்சம்மா. அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் வெளியே போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். முன்னாடி ஃபுல்லாக குப்பைகளெல்லாம் அடிச்சிட்டு வந்துருந்துச்சு. அப்புறம் புளி மரத்துலேருந்து காய்கள்லாம் நிறைய விழுந்துருக்குது. எல்லாம் காலையில் எழுந்திரிச்சதையும் நிறையா பொறுக்கிட்டாங்க. நான் போய் பார்க்கும்போது குச்சிக்கு தான் கிடந்துச்சு. தீக்ஷித் இன்னைக்கு லீவ் போடணும்னு நைட்டே பிளான் பண்ணிட்டான். அவனுக்கு சூட்டு கொப்பளம் வந்துருந்துச்சுல்ல, அது கொஞ்சம் வலிக்க மாட்டேங்குது. அதுக்கு தொடக்கட்டை நெறி கட்டிருச்சு. நைட் எல்லாமே கையெல்லாம் அப்படியே தெரியாமல் காலுக்கு பட்டுச்சுன்னா ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். காலையில் சுத்தமாகவே எந்திரிச்சு உட்காரம் கூட மாட்டேன்ட்டான். அப்புறம் லீவுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு அளவுக்கு எந்திரிச்சு வந்தான். சரி அவனால் நடக்க முடியலையா, நான் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கைப்பிடிச்சி கூப்பிட்டு வந்தான். அதுக்கப்புறம் என்னை மாதிரி இவனால் ஓட முடியாது பார்த்தியா, ஓடு வாக்கலான்ட்டு இவன் ஓடி காமிச்சிட்டு இருந்தான். 8 மணிக்கு மேலே தான் ரசம் வச்சு கோவக்காய் பொரியலோட சாப்பிட்டோம். ஒரு 10-11 மணிக்கு முருங்கைக்காய் இருந்துச்சுன்னு வறுத்து கொடுக்க சொன்னாங்கன்ட்டு வறுத்து கொடுத்தேன். கரண்ட்டு வரவே இல்லை. கோயில் கட்ட ஒரு கரண்ட் கம்பம் விழுந்துருச்சு. அம்மா ஹஸ்பண்ட் தான் ஃபோன் பண்ணி சொன்னார், அவர் புகையில் விழுந்து கிடந்துச்சாம்மா. தண்ணி பாத்திரங்கள் இருக்குமா சுத்தமாகவே இல்லை. சாப்பிட்டு போட்ட வட்டலெல்லாம் அப்படியே கிடக்குது. கரண்ட்டு பொழுதாயிர மாட்டேங்குது வரக்கு. சரி தொட்டியில் மோக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் உள்ளே இறங்கி ஒரு 2-3 குடம் மோந்தேன். திருகி விட்டு கழுவுனோன்னா எவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுவோம் ஒரு டம்ளர் கழுவுறக்கே. இப்போ தண்ணி இல்லாததுனால கொஞ்சமாக இறச்சி கழுவுறோம். தண்ணி இருக்கிறப்ப அந்த அருமை தெரியாது, இல்லாதப்போ தானே யோசிக்க தோணுது. டிவி பார்க்குற கரண்ட்டே இல்லையா, ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லையா, பசங்களுக்கு போர் அடிக்குது, எனக்கும் போர் அடிக்குது. தீக்ஷித் ஏன்டா இன்னைக்கு லீவ் போட்டேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி கடலக்காயாவது தொளிக்கலான்ட்டு அவங்க கொஞ்ச நேரம் தொளிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே தொளிக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் தான் தொளிச்சிட்டு இருந்தேன். 3 மணிக்கு ஒருக்கா கரண்ட் வந்து ஒரு 1/4 மணி நேரம் இருந்துச்சு, மறுபடியும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு. வந்த உடனே மோட்டர் போட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு தான் அரைச்சேன். காலையிலத்துக்கு மத்தியானத்துக்கு பிளான் பண்ண பாவக்காய் குழம்பு நைட்டுக்கு தான் வைக்க முடிஞ்சிச்சு. குழம்பு வச்சுட்டு அப்படியே பாலை எடுத்து வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். பால் அந்த நுரக்கட்டி வர வரைக்கும் எங்கேயோ விளையாண்டுருந்தாங்க. கரெக்டாக அந்த நுரக்கட்டி மேலே வர்றப்போ எங்கிட்ட வந்து நாயம் பேசிகிட்டு இருந்தானுங்க. நானும் பாலை மறந்துட்டு பொங்கிருச்சு.